நான் ரொம்ப எதிர்பார்ப்போட போனேன். ஏன்னா ரீசெண்ட் டைமில் துல்கருடைய நடிப்பில் ரிலீஸ் ஆன எல்லா பீரியாடிக்கல் படம் பார்த்தீங்கன்னா செம்ம ஹிட்டு. ஸோ அந்த மைண்ட் செட்டில் போனேன். ட்ரெய்லரும் கலக்கலாக இருந்துச்சு. ஆனால் என்ன அந்த அளவுக்கு ஒரு என்கேஜ் பண்ணல படம். எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். ப்ளஸ் நிறையா இருக்குது, நிறையா ட்ரை பண்ணியிருக்காங்க படத்தில். கதை வந்து ரெண்டு பேருக்குமான ஒரு ஈகோ கிளாஷ் தான். ஒரு இயக்குனர், ஒரு நடிகர். நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் எங்கேயோ எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. துல்கர் வந்து உண்மையிலே செம்மையாக பண்ணியிருக்காரு. இப்போ என்ன அதாவது இந்த மனுஷன் வந்து மகா நடிகம்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு 4 சீன் இருக்குது. சமுத்திரகனி சார் வந்து அவர் தான் டேரக்டரில் செட்டில் நான் தான் கிங்னு சொல்கிற மாதிரி ஒரு சீனை கொஞ்சம் மாற்றுவார் பேட்டர்ன். அதை துல்கர் நடிச்சிருப்பார். டீசர் லைட்டாக காமிச்சிருப்பாங்க. பின்னிட்டார் மனுஷன். அவ்வளோ சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் துல்கர். அதாவது 60s 50s நடிக்கும் போது ஒரு ஹீரோவுடைய மேனரிசம், முகபாவனை எல்லாம் இருக்குல்ல, அதை சூப்பராக கொண்டு வந்திருப்பார் துல்கர், சமுத்திரகனி, அந்த ஹீரோயின். இவங்க 3 பேருக்குமான அந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் தான் கதையே. ராணா செகண்ட் ஹாஃப்ல தான் வராரு. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு டக்குன்னு அவர் தான் படத்தில் இருப்பார். செகண்ட் ஹாஃப் முழுக்க இன்வெஸ்டிகேஷன் மாதிரி போகும். நல்லா நினைச்சு தான் பண்ணியிருக்காங்க. பட் நமக்கு அது ஏதோ மிஸ் ஆகுது. படம் முழுக்க ஒரு ஸ்லோ நரேஷன். ஒரு சிங்கிள் லொக்கேஷன் படம். அந்த சிங்கிள் லொக்கேஷனில் மொத்த படத்தையும் முடிச்சிட்டாங்க. சில சிஜி ஒர்க் தான் இருக்குது. ஒரு 80-85% ஒரே லொக்கேஷன் தான். அந்த செட் ஒர்க்குள்ளே நடக்கிற கதை தான். அதனால் அதெல்லாம் சூப்பராக கொண்டுட்டாங்க. அந்த பாடி லாங்குவேஜ், காஸ்டியூமு, அப்போ அந்த லைட் எப்படி இருக்கும், ஒர்க்கிங் செட்டில் எப்படி இருக்கும், எல்லாமே சூப்பராக பண்ணிட்டாங்க. அதெல்லாம் குறையே இல்லை. தியாகராஜ பகதூர் அவருடைய வாழ்க்கையில் நடந்த கதைன்னு சொன்னாங்க. அதுவும் முழுசாக இல்லை, சும்மா ஒரு புள்ளி தான் இருக்கும். ஒரு காலத்தில் டேரக்டர் கையில் இருந்த சினிமா வந்து நடிகரோட கைகளுக்கு மாறுது. அந்த ஹீரோங்கிற இமேஜ் வரும்போது அதைத்தான் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை சரியாக சொல்லலை. சொல்கிற மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ தேட்டரில் போய் பாருங்கள். ஆனால் ரொம்ப மைண்ட் எக்ஸ்பெக்டேஷனோடு போகாதீங்க, அவ்வளோதான்.